இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தை நம்ப வச்ச 5 அமானுஷ்யமான வீடியோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சத்யன், உங்கள் ஒருவன். கனடாவில் உள்ள குவெபெக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியுடைய ஒரு பகுதி தான் செயின்ட் எலிசபெத். அந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. ஆனால் 1910 இருந்து தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. 1910 அந்த ஊரை வினோதமான ஒரு நோய் தாக்க ஆரம்பிக்குது. அந்த ஊரில் உள்ள குழந்தைகள் எல்லாருமே திடீர்னு சாக ஆரம்பிக்கிறாங்க. இது நடந்த அடுத்த 8 வருஷத்துல, அதாவது 1918 அந்த ஊர் மர்மமான ஒரு தீயால தாக்கப்படுது. தீப்பிடிச்சு எரிஞ்ச அந்த ஊர்ல கிட்டத்தட்ட பாதி பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பலமுறை அந்த ஊர்ல வெள்ளம் வந்து அந்த ஊர் பசியும் பட்டினியுமா பாதிக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஊர்ல உள்ள ஒரு சர்ச்சில் சாத்தான் புகுந்துட்டதாகவும் அதனாலதான் அந்த ஊர் சபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களால நம்பப்படுது. அதுல இருந்து அந்த ஊர்ல உள்ள அந்த சர்ச் அந்த ஊர் மக்களால பூட்டி வைக்கப்படுது. இன்னுமே அந்த ஊர்ல இறந்த பல பேருடைய ஆவி அந்த சர்ச்சை சுத்தி வரதா ஊர் மக்களால நம்பப்படுது. அந்த சர்ச்சுக்கு பேரானார்மிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாப்புலரான பேரானார்மல் டீம் போறாங்க. அங்க போனதும் அங்க உள்ள ஒரு ரூம்ல ஒரு தூக்கு கயிறை பாக்குறாங்க. அந்த தூக்கு கயிறை அவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே யாரோ ஏதோ பேசுற மாதிரியான முணுமுணுக்கிற மாதிரியான சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அந்த தூக்கு கயிறு உள்ள அந்த ரூம்ல ஒரு கேமராவை செட் பண்றாங்க. அவங்க அந்த கேமராவை செட் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்கேயோ இருந்து ஒரு வினோதமான சத்தம் வர ஆரம்பிக்குது. அவங்க அந்த ரூம்ல கேமராவை செட் பண்ணி முடிச்சதும் அந்த சர்ச்சுக்கு நடுவுல ஆவிகள்கிட்ட ஓஜா போர்டுனால பேச ட்ரை பண்றாங்க. ஓஜா போர்டு அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஓஜா போர்டு அப்படின்றது ஆவிகள்கிட்ட பேசுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்டு. அந்த போர்டில் அவங்க பேச ட்ரை பண்ணப்போ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் அப்போதான் இது நடக்குது. அவங்க செட் பண்ணி வச்ச அந்த கேமரால யாரோ அந்த ரூம்ல நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. இவங்க திரும்ப அதே ரூம்ல ஆவிகள்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இந்த தடவையும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட வேற ஒண்ணு நடக்குது. அவங்க பேச ட்ரை பண்ணும்போது அங்க இருந்த ஒருத்தருடைய குள்ளா யாரோ தங்களுடைய கையை வச்சு அதை இழுக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அந்த குள்ளாவை இழுக்குது. Dude, go. I can't see that light. Grab light, dude. Grab light. அதை பார்த்து அவங்க பயந்து அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. Why are you staying here? Dude, go. முகமது அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் தன்னுடைய வீட்டுடைய பரன்ல இருந்து ஒரு பழைய பொம்மையை கண்டெடுக்கிறாரு. அந்த பொம்மை ரொம்பவே பழசா இருந்ததுனால அதை தூக்கி வீசிடுறாரு. இது நடந்த அடுத்த 4 நாள்ல அதே பொம்மை அவருடைய வீட்டுக்கு நடுவுல இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. தான் தூக்கி எறிஞ்ச அந்த பொம்மை தன்னுடைய வீட்டுக்கு நடுவுல எப்படி வந்துச்சு அப்படின்ற ஐடியா முகமதுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஸோ திரும்ப அந்த பொம்மையை தூக்கி எறிகிறாரு. அந்த பொம்மை திரும்ப அவருடைய வீட்டுக்கு நடுவுல இருக்கு. அவரு எப்ப அந்த பொம்மையை தன்னுடைய கையால தொட்டு எடுத்தாரோ அப்பத்துல இருந்தே அவருடைய வீட்டுல பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அவருடைய கண்ணு முன்னாடியே பொருட்கள் எல்லாமே நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் இது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா அவருடைய வீட்டுடைய கதவுகள் எல்லாமே தானா திறந்து மூட ஆரம்பிக்குது. அவருடைய வீட்டுக்குள்ள இருந்த சேர்ஸும் தானா நகர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம முகமதுடைய வீட்டுக்கு நடுவுல அந்த பொம்மை வினோதமான முறையில அசைஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? முகமதுடைய வீட்டில இருந்து எடுத்த அந்த பொம்மை சபிக்கப்பட்ட ஒரு பொம்மையா இல்ல வேற எதுவுமா?
لا إله إلا الله محمد رسول. போல்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் தன்னுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் போத்திருந்த பெட்ஷீட்டை யாரோ பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து பார்த்தப்போ அங்க யாருமே இல்லை. அது அதோட நிக்கல, அங்க இருந்த பொருட்கள் எல்லாமே தானா கீழே விழுக ஆரம்பிக்குது. இது நடந்த அடுத்த நாள் போல்டர் தன்னுடைய தம்பியோட டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருடைய வீட்டு பாத்ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வர ஆரம்பிக்குது. அவரு அது என்ன அப்படின்னு போய் பார்க்க போறாரு. ஆனா அங்க யாருமே இல்லை. அவரு அந்த பாத்ரூமை விட்டு வெளியில வந்ததும் அந்த பாத்ரூமுடைய கதவு தானா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. இது நடந்த அன்னைக்கு நைட்டு யாரோ அலற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது என்ன சத்தம் அப்படின்றத பார்க்கறதுக்காக போல்டர் போறாரு. அப்போ அவருடைய வீட்டுடைய ஒரு ரூம்ல யாரோ கதவுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரியான ஒரு உருவம் தெரிகிறத அவர் பார்க்கிறாரு. போல்டர் அந்த ரூமுக்கு உள்ள போய் பார்த்தப்போ அங்க யாருமே இல்லை. லென்ஸ் ஸ்டெவர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யூடியூபர் தன்னுடைய சப்ஸ்கிரைபர் செய்ய சொல்ற விஷயங்களை பண்ணி அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் ஓஜா போர்டு விளையாட சொன்னதுனால ஸ்டெவர்ட் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஓஜா போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கார்னர்ல எஸ் அப்படின்னும் இன்னொரு கார்னர்ல நோ அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ஆல்பபெட்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே நம்பர்ஸ் அண்ட் ஃபைனலா குட் பை அப்படின்னு எழுதியிருக்கும். இவங்க ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அது குட் பை அப்படின்னு சொன்னுச்சு. இவங்க திரும்ப திரும்ப ஆவியோட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அது திரும்ப குட் பை அப்படின்னு தான் சொன்னுச்சு. திரும்ப திரும்ப அவங்க எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அது குட் பைல தான் போய் நின்றுச்சு. அவங்க அந்த போர்டில் ப்ளே பண்ணிட்டு இருக்கும் போதே ஏதோ சத்தம் வர ஆரம்பிக்குது. I heard that. I definitely heard that. I heard that too. I definitely heard that. I don't know what it was. I heard It came from something. I don't know. ஏன் குட் பை மட்டுமே சொல்லிட்டு இருக்க, ஏதாவது ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நோ அப்படின்னு சொல்லி திரும்ப குட் பைல தான் போய் நின்றுச்சு. அவங்க அது எத்தனை தடவை குட் பை சொன்னாலும் நிறுத்தாம ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா அது கோபமாக ஆரம்பிக்குது. அப்போ இது நடக்குது. Trying to talk, please. Is there anyone there? Yes or no? Bro, again! What was that? Bro, stop! அங்க இருந்த ஒரு ரூம்ல மிகப்பெரிய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பயந்து அது என்ன சத்தம் அப்படின்றத பாக்குறதுக்காக எல்லாரும் போறாங்க. அங்க இருந்த கண்ணாடி தானா உடைஞ்சிருந்துச்சு. லேனா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க பேரானார்மல் லேனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சேனல் வச்சிருந்தாங்க. அந்த சேனல்ல கிட்டத்தட்ட 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாங்க. லேனா தன்னுடைய சேனல்ல அமானுஷ்யமான பொம்மைகள், அமானுஷ்யமான இடங்கள் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடுவாங்க. எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஆனா செப்டம்பர் 16, 2015 சடனா அவங்களுடைய யூடியூப்ல உள்ள எல்லா வீடியோஸுமே டெலீட் பண்ணப்படுது. அவங்களுடைய யூடியூப் சேனல் இருந்த இடமே தெரியாம ஆகிருது. அது அதோட நிக்கல, அவங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர்னு சொல்லி மொத்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்குமே ஒரே நாள்ல காணாம போக ஆரம்பிக்குது. 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒருத்தவங்க தன்னுடைய எல்லா வீடியோஸையும் ஒரே நாள்ல டெலீட் பண்ணிட்டு எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸையும் டீஆக்டிவேட் பண்றது நார்மல் இல்ல. ஸோ மக்களிடையில மிகப்பெரிய சந்தேகத்தை அது ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு விஷயம் மக்களிடையில தெரிய வருது. அவங்க காணாம போறதுக்கு, அதாவது சோஷியல் மீடியால இருந்து காணாம போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல தன்னை யாரோ ஃபாலோ பண்றதாவும் தனக்கு பயமா இருக்கதாவும் தான் ஃபேஸ்புக்கே இனிமே யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது நடந்த அடுத்த 3 நாள்ல அவங்களுடைய அக்கௌண்ட் காணாம போயிடுது. அவங்களுக்கு என்ன ஆச்சு, யார் அவங்கள ஃபாலோ பண்ணா அப்படின்றது இன்ன வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு. இதே மாதிரியான அமானுஷ்யமான வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் சத்யன், உங்களோட